ஒரு 60-70 வயதை தாண்டிய கும்பராசி நேயர்களாக இருந்தீர்களே ஆனால் ஒரு 50 வயசை தாண்டின கும்பராசி நேயர்களாக இருந்தாலும் இந்த மரபு நோயின்னு சொல்லக்கூடிய கவலைப்பட்டீங்கள்ல ஒரு 5 வருஷமா அந்த கவலையெல்லாம் நிவர்த்தியாக போகுது. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பாக இருக்கு. நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் மேலோங்க போகிறது. இதுவரைக்கும் எதை பண்ணா பித்தம் தெளியும் தெரியாம காத்து கொண்டிருந்த அத்துணை கும்பராசிக்காரர்களுக்கும் யாரெல்லாம் நிதி சார்ந்து வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பேங்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எலக்ட்ரானிக் ஐட்டம் யாரெல்லாம் பயன்படுத்திங்களோ, ஐடி ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, கம்யூனிகேஷன் தொடர்பு தான் யார் அவங்களுக்குலாம் உலகெங்கும் உள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராகு கேது பெயர்ச்சி 2025 வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி. இப்பொழுது நான் பேச போகிற ராசி என்னன்னா கும்பராசி. தன்னுடைய குடும்பத்திற்காகவே தன்னுடைய அத்துணை தியாகங்களையும் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு 2025 வருடம் வரக்கூடிய ராகுகேது பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை தரும், என்ன மாதிரியான நிகழ்வுகளுக்குள் தன்னை ஆட்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் தலைக்கு மேலே ராகு உட்கார போறாரு. 1 ராகு 7 கேது. பிரம்மாண்ட வளர்ச்சி, சும்மாலாம் சொல்லக்கூடாது. என்னதான் நம்ம பாதச்சனியில் இருந்தாலும் 7.5 சனியில் என்ட்ரி ஆகி உட்கார்ந்து இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டக்கூடிய தன்மையாகத்தான் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. தலைக்கு மேலே ராகு இருந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவானா? நிஜமா பண்ணாது. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கார் ராகு. சிந்தனைகள் எல்லாம் சிறகடிக்க போகிறது. நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் மேலோங்க போகிறது. இதுவரைக்கும் எதை பண்ணா பித்தம் தெளியும் தெரியாம காத்து கொண்டிருந்த அத்துணை கும்பராசிக்காரர்களுக்கும் இதை பண்ணா நம்மளுக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான தெளிவு ஞானம் பிறக்க போகிறது. 7ஆம் இடத்துல கேது அமரும் போது கண்டிப்பாக உங்களோட ஸ்பௌஸோட உடல்நிலையை பார்த்துக்கணுங்க. நீங்கள் கும்பராசிக்காரங்க ஆணாக இருந்தால் உங்களுடைய துணைவியாருடைய உடல்நிலை, பெண்ணாக இருந்தால் துணையோட உடல்நிலையை பார்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களோட ஸ்பௌஸோட உடல்நிலையை பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு வர்றது, அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மூச்சு வாங்குறதுல கொஞ்சம் பிரச்சனை வர்றது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவார். ஒரு 60-70 வயதை தாண்டிய கும்பராசி நேயர்களாக இருந்தீர்களே ஆனால் ஒரு 50 வயசை தாண்டின கும்பராசி நேயர்களாக இருந்தாலும் இந்த மரபு நோயின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, டயாலிசிஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி தான் நான் சொல்லுவேன். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 7ஆம் இடத்துல கேது இருத்தல் அப்படின்றது நல்லதா அப்படின்னா ஒரு வகையில் நல்லது. பார்க்குறவங்கெல்லாம் நிறைய ஞானம் குருமார்களை சந்திக்க போகிறீர்கள். நிறைய பேருக்கு ஞானம் கிடைக்க போகிறது. நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் கேட்க போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குங்க. கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இளம் வயதை சேர்ந்த கும்பராசிக்காரங்களாக இருந்தால் இத்தனை நாள் நீங்கள் பட்ட பாடுக்கான ஒரு சரியான நிவர்த்தி வந்த காலம் ஆயிடுச்சு. இந்த 1 வருடம் 1.5 வருஷம் அப்படின்றது உங்களுடைய இத்தனை 5 வருஷத்துக்கான உழைப்புக்கான ஒரு சன்மானமாக இருக்க போகுது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தடவை பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. சேமிப்பு உயர போகிறது. அட்லீஸ்ட் அது உங்களுக்கு தசாபுதியை பொறுத்து உங்களுக்கு பணம் வர்றது இல்லை மற்ற நிகழ்வுகளாக இருக்க போகுது. இருந்தாலுமே கோச்சார ரீதியாக பணத்தை கொடுப்பதற்கு குரு ரெடியாக இருக்கார். அதை அனுபவிக்க வைக்கிறதுக்கோ இல்லை அதை செய்ய வைக்கிறதுக்கோ ராகு அங்கே ரெடியாக இருக்கார். அப்படின்ற போது ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் தவிடுபடியாக போகுது. தலைக்கு மேலே ராகு உட்காந்துருக்கும் போது அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமான்னு யோசிப்பீங்க. ஆனால் அதில் லாபம் கிடைக்குமா? கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இறங்கிடாதீங்க, வேண்டாம். நீங்கள் ஒரு 10 வருஷம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இறங்குங்க. இல்லை 10 மாதத்தில் எடுக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இறங்காதீங்க. அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குமானா கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்காது. நிறைய பேர் ஃபாரினுக்கு போகிறீங்க. ஃபாரினில் இருக்கிறவங்க இங்கே வர போகிறீங்க. நிறையா பிள்ளைகளோடு, உற்றார் உறவினரோடு, சொந்த பந்தத்தோடு கூடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய காலம் அப்படின்றது வரப்போகிறது. கவலைப்பட்டீங்கள்ல ஒரு 5 வருஷமா அந்த கவலையெல்லாம் நிவர்த்தியாக போகுது. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் ராகுக்கு இது 1 7 இருக்கும்போது தான் கல்யாணம்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம்லாம் நடக்கும் போது கவலைலாம் பட வேணாம். பிரம்மாண்ட கல்யாணம் நடக்கும். சில பேருக்கு மட்டும் அவங்களோட நட்ரலாஸ்கோப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா 7ல் கேது இருக்கிறது ஒரு தடையை கொடுப்பாரு. பொண்டாட்டிக்கிட்ட ஒரு தடையை கொடுப்பாரு. எதிர்பாலினத்தோர் மீது ஒரு தடையை கொடுப்பாரு. கல்யாணன்றது கொஞ்சம் டிலே ஆகி வரக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். 2வது குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகும்.
இந்த மாதிரியான அதே மாதிரி சின்ன சின்ன கருக்கலைப்பு கொடுக்கறது, வீட்டில் யாருக்காவது இந்த கேன்சரு அது இதுன்னு சொல்லி உங்களை வந்து பயமுடுத்துறது, நீங்கள் பார்க்குற விஷயம்லாம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. இதை மாதிரியான சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நிகழும். மற்றபடி வேறு ஒன்றுமே நல்லா இருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான நேரம் தான். ராகு தலைக்கு மேலே அமரும் போது கெட்டது நடக்குமான, நிஜமாக அது கெட்டது இல்லை, அது நல்லதாக மாறப்போகிறது. நான் 11 வந்து காலபுருஷனுக்கு வந்து 11 வந்து ராகு அமர்றாரு, அதுவும் சனியோட வீட்டில் அமர்றாரு, அங்கேருந்து குருவேட பார்க்குறாரு. வேறு என்ன வேணும்? எல்லாமே நல்லா இருக்க போகுது. யாரெல்லாம் நிதி சார்ந்து வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பேங்க் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கீங்களோ, எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து யாரெல்லாம் பயன்படுத்திக்கணும், ஐடி ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, கம்யூனிகேஷன் தொடர்பு யார், அவங்களுக்குலாம் சூப்பரான டைம். படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் அல்டிமேட்டாக இருக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வேறு எதுவுமே கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா இருக்குங்க. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழகிற மனிதர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எல்லாரும் கொஞ்சம் நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறனால கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் லைட்டாக வந்து ஏமாற்றிட்டு போயிட்டு, இல்லை உங்களை வந்து வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டு போகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பழகிற ஆட்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடம்னாலே எதிர்பாலினம், 7ஆம் இடம்னாலே ஆப்போசிட்டு, உங்களை இயக்குபவர்கள் எல்லாமே 7ஆம் இடம் தான். ஸ்பௌஸ் மட்டும் 7ஆம் இடம் கிடையாது. உங்களோட பார்ட்னராக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். கும்பராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். 7ல் வந்து கேது உட்காந்துருக்காரு, அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல பார்ட்னரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை மாட்டி விட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் திட்டு வாங்குற மாதிரி சூழலெல்லாம் க்ரியேட் பண்ணி விட்டுருவார். வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனம். வியாபாரத்தில் வரக்கூடிய விஷயத்தில் தரகு ஏஜென்ட்லாம் பண்ணிங்கன்னா அதில் கவனமாக இருங்க. ஆனால் அதே சமயம் அதன் மூலமான நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கவலையெல்லாம் பட வேண்டாம். கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது தானே. 1க்கு 2 தடவை வந்து அவர்களை பற்றியான விஷயத்தை கேட்டுட்டு பண்ணுங்கள். பணப்பரிவர்த்தனைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்லைன் மோசடிலாம் அனுபவிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ கும்பராசிக்காரங்களாக தான் இருக்கீங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு தலைக்கு மேலே வரனால அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோன்னு நிறைய உங்களை வந்து ஏற்றி விட்டுருவார். அதனால் அதெல்லாம் வேண்டாம். பணம் வரும், பணம் வாழ்க்கைக்கு தேவை தான். ஆனால் நிம்மதி வேணும்ல. அப்போ நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியெல்லாம் பார்ப்போம். நம்ம பத்தாவதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஏழை சண்டை இருக்குன்றதை அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது கொஞ்சம் நல்லது. இன்னொன்று என்னென்னா, துணை அல்லது துணைவியாருக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். 7ல் போய் ராகுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு கொடுத்தனால துணை அல்லது துணைவியாருக்குலாம் நல்ல சூரியனோட வீடுனா நல்ல கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. தலைமைத்துவமான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கச்சாரில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கம்யூனிகேஷனில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இதெல்லாம் நல்லாயிருக்கு. உங்களுடைய ஸ்பௌஸுக்கு உங்கள் மூலமான ஒரு அமுதாயம், ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உங்களோட 2ஆம் குழந்தை 3ஆம் குழந்தைங்களுக்குலாம் நல்ல ஒரு டக்குன்னு ஒரு முன்னேற்றம் வருவதற்கான காலமெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. பேரம்பேத்தியோட ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ரொம்ப நல்ல உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மேம்பட போகுது. ஆனால் துணை அல்லது துணைவரோட உடல்நிலையில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தலைவலின்னு கொஞ்சம் தலைவலியால் அவஸ்தைப்பட போகிறீங்க. கொஞ்சம் அப்பப்போ மயக்கம் வர்றது, கொஞ்சம் உங்களுக்கு சுகர்லாம் இருக்குன்னா அப்பப்போ நேரம் பார்த்து மாத்திரையை போட்டுக்கோங்க. அடிக்கடி கீழெல்லாம் வாக்கிங் போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பிரிஸ்காக வச்சுக்கும். நிறைய யோகா பண்ணுங்கள். உட்கார்ந்த இடத்துலேருந்து யோகாலாம் பண்ணி அதுக்கான ஒரு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களை மிகச்சிறந்த ஒரு நல்ல மார்க்கத்தில் கொண்டு போய் ராகுவை நல்ல விதமாக இயக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். குருமார்களுடைய அருள், நல்ல குருமார்களுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காஞ்சி பெரியவரை பிடிச்சிக்கோங்க. சாய்பாபா கோயிலுக்கு போங்க. சாய்பாபா கோயிலில் போய் கொஞ்சம் அரிசி மூட்டைலாம் தானம் பண்ணுங்கள். 2ஆம் இடத்துல வந்து சனி உட்காந்துருக்கார், ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அரிசி வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க, சாப்பிட்றதுக்கான விஷயத்தை பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. சூப்பராக இருக்குங்க. மகான்களை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே இந்த தடவை கும்பராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடியும் அப்படின்னா சுசீந்திரம் போயிட்டு வாங்க, ஒரு தடவை போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க. பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போய் பார்த்துட்டு வாங்க. காணிப்பாக்கம் போய் பார்த்துட்டு வாங்க. எங்கே இருக்காரோ பிள்ளையாரை போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. தேங்காய் வாழைப்பழம் உடச்சிட்டு வாங்க. அதுவே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மகான்கள் தரிசனம் உங்களுடைய மனதிற்கு ஒரு இனிமையான நிகழ்வை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். நல்லா இருக்குது டைம் பீரியடு. முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தில் தான் இருக்க போகிறீர்கள் ராகு கேது பயிற்சியில்.